தாம்பத்திய ரகசியங்கள். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த மாதிரியான ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. தங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வெளிப்படையாக பப்ளிக்காக மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்குது. தன்னுடைய மனைவின் இடத்துல நான் எப்படி நெருக்கமாக நடந்து கொண்டேன் அப்படிங்கிற விஷயங்களை தன்னுடைய நண்பர்களிடத்துல போய் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி தங்களுடைய கணவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறத தங்களுடைய நெருக்கமான உறவுகள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சில பெண்கள் இருக்கிறாங்க. இந்த தாம்பத்திய உறவினுடைய புனிதத்தன்மையே அது உங்களுக்கானது. அதனுடைய பிரைவசி தான் அதனுடைய புனிதத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். இது வெளியே வரக்கூடாத ஒரு விஷயம். இது எங்களுடைய உறவுகளுக்குள்ள இருக்கிற விஷயத்தில் எதை நான் ஷேர் பண்ணுறது, எதை நான் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளான ரூல் மூலமாகவே இதை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது உங்களால் என்னென்ன விஷயங்களை மற்றவங்களிடத்தில் கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ண முடியும், அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களால் அதை கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ண முடியுதா? அப்படி ஷேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தேவைப்பட்டால், அதுவும் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதில்ல, தேவைப்பட்டால் அதை மற்றவங்களிடத்தில் ஷேர் பண்ணலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை பக்கத்தில் இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக உங்களால் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட்டாகவும் மற்றவங்க இடத்துல ஷேர் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.